Hello viewers, welcome to Paramount channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் பற்றி தான். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லோட வீடியோ எப்படி பண்ணணும், அதை ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இன்னையோட 8 வீக்ஸ் ஆகுது, 2 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எனக்கு அந்த ஜெல் போட்டு. அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன்னா இல்லையான்றதை பற்றி தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து நான் May 7 to 10 அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணேன். அந்த வீக்லேயே வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். அப்போது May 7 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. May 7 இப்போ வரையும் வந்து நம்ம கணக்கு பண்ணோன்னா 8 வீக்ஸ் ஆகுது, 2 மந்த் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஹேரு. நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன்னா மறாவது நாளே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா என்னோடய ஹேர் வந்து ரொம்ப முறமுறன்னு இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். என்னால் வந்து இந்த மாதிரி வந்து எங்கே போனாலும் வந்துட்டு லைட்டாவது நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நம்ம எங்கன்னா போகிறோன்னா, அந்த மாதிரி எங்கன்னா வெளியில் போகிறோன்னா அந்த அன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டேன்னா அன்றைக்கி மட்டும்தான் என்னோடய ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். மற்ற நாள்லாம் வந்து ட்ரையாக தான் இருக்கும். அதனால எப்போவுமே என்னோடய தலையில் வந்து நான் ஆயில் வச்சுட்டே இருப்பேன். ஆனால் இந்த ஜெல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேரோட டெக்ஸ்டரே மாறிடுச்சு. என்னோடய ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேர் தலையில் கை வைக்கும்போதே இப்போது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நார்மலாகவே முடி வந்து நிறைய தொங்கு முடி நிறைய இப்படி தான் இருக்கும். அது வந்து இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ட்ரை ஹேருக்கும் அதுக்கும் ரொம்ப அதிகமாக தெரியும். ஆனால் இப்போ வந்து எனக்கு நல்லாவே இருக்குது. என்னோடய ஹேர் வந்து நான் அந்த டெக்ஸ்டரே வந்து மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ட்ரை ஹேருன்றதுனால நார்மலாகவே அவங்களுக்குலாம் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்குன்ட்டு. 3 மந்த்துக்கு ஒன்ஸு, 4 மந்த்துக்கு ஒன்ஸ், இல்லைனா 6 மந்த்து அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து ஹேர் கட் பண்ணியே ஆவேன். ஏன்னா எனக்கு வளராது, நிறைய வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வளராது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால இப்போ வந்து பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் எனக்கு இப்போவும் இருக்குது. ஆனால் வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக, இந்த இடம்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க. என்னோடய ஹேர் டெக்ஸ்டரே மாறிடுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஹேரில் கை வைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் நேற்று ஹேர் வாஷ் பண்ண டியூஸ்டே, எனக்கு இப்போ பாருங்கன்னா ஆயிலே வைக்கல, ஆனால் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து ஷியாக்கா போகும்போதே யோசித்தேன் ஹேர் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடுமான்ட்டு. ஆனால் அந்த மாதிரி ஆகலை. ஆனால் இந்த ஜெல் போட்டு எனக்கு இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கு, தொடும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஹேர் வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வளர்ந்துருக்கு. 2 மந்த்தில் என்ன அளவுக்கு வளருமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருக்கு. ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருந்தாவே ஹேர் கடகடன்னு வளரும். அதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு நம்மளுக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஹேர் சாஃப்டாச்சு, ஹேர் வளர்ந்துருக்கு. ஆனால் அதே சமயத்தில் ஹேர் ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு எனக்கு ஒன்றுமே தெரியல. 1 வீக்குக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். அப்போ 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்னால் கணக்குனா ஒரு 6 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். 6 தடவை 5 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 5 தடவை 6 தடவை யூஸ் பண்ணி எனக்கு ஒன்றுமே ரிசல்ட் தெரியல. அப்புறம் நான் யூஸ் பண்ண எனக்கு பயங்கர ஹேர் லாஸ். இப்போ ஒரே ஹேர் லாஸ். இப்போ கூட எனக்கு ஹேர் இப்படி பிடுங்கினீங்கன்னா ஹேர் வரும். இது பாருங்க எப்படி அந்த மாதிரி ஒரு ஹேர் லாஸ் எனக்கு ஆகுது. இதுக்கு முன்னே நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இலை ஹேர் பேக்லாம் நிறைய நேச்சுரலாக அந்த மாதிரி ஹேர் பேக்லாம் அரைச்சி போடுவேன். அப்புறம் வந்துட்டு நம்ம ரேபிட் பிளட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு இருந்த ஹேர் லாஸை விட பயங்கரமாக கண்ட்ரோல் ஆச்சு ஹேர். அப்போல்லாம் குளிக்கும் போதே வந்து ஹேர் அப்படியே கொத்தாக வரும், அந்த மாதிரிலாம் இருந்தது. அது எல்லாமே கண்ட்ரோல் ஆச்சு. இப்போ அதெல்லாம் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி மறுபடியும் எனக்கு ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு இன்னும் மனவலியாகிடுச்சு. ஐயோ, இது வந்து நம்ம இதோடு நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவே பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து நான் ட்ரை பண்ணுறதா இல்லை. எனக்கு மட்டும்தான் இப்படி ஆச்சா இல்லை மற்றவங்க எல்லாருக்குமே இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் இது யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் சாஃப்டாக இருக்குது. லென்த்தில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் ஹேர் லாஸ் பயங்கரமாக ஆகுது எனக்கு. அதனால நான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை. எனக்கு வந்து இந்த சேலஞ்ச் வந்து ஃபெயிலியர் தான்.
இன்னொன்று என்னென்னா, என்னோடய உடம்புக்கு இந்த ஹேர் பேக் செட் ஆகலை. ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப கோல்டாகுது. எனக்கு ஆல்ரெடி கோல்டு உடம்பு. இது போட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கோல்டாகுது உடம்பு. நான் வீக்லி ட்வைஸ் இதெல்லாம் த்ரைஸ் வந்து கோல்டுக்குன்னே நான் வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த மாதிரி கோல்டு ஆகிடுது. அதனால நான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை. எனக்கு இது சைடு எஃபெக்ட் என்ன கொடுத்துச்சுன்னா, பயங்கரமாக ஹேர் லாஸ் கொடுக்குது. என் உடம்புக்கு இது செட் ஆகல. ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து நான் இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறதில்லை. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹேர் லாஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. இல்லை எனக்கு செட் ஆகாததுனால எனக்கு அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் இது போட்டு எனக்கு வந்து என்னோடய ஹேர் டெக்ஸ்டரே மாறி இருக்கு. அது வரையும் வந்து ஐ எம் ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த ஹேர் பேக் வந்து எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி செட் ஆகலாம். இந்த சேலஞ்சை வந்து பாதி சக்ஸஸும் சொல்லலாம், பாதி ஃபெயிலியர்னும் சொல்லலாம். ஏன்னா நான் வந்து எனக்கு ஹேர் லாஸ் ரொம்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறதுனால தான் நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறேன். இதை வந்து இப்படியே நம்ம வளர விட்டோம்னா மறுபடியும் ஹேர் லாஸ் பயங்கரமாக ஆகும். திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து வளர்த்துட்டு வந்த முடியை வந்து திரும்ப நான் வந்து இழக்க விரும்பலை. அதனால் இதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இந்த சேலஞ்சை கண்டினியூஸாக யூஸ் பண்ணி இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரையும் இருக்க ஃபோட்டோஸ் எதுனா இருந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே